ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பயங்கரவாதத்தின் பாதிப்பை பாகிஸ்தான் உணர்ந்து வருவதாக ஜெய்சங்கர் கூறினார். மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் நீண்ட காலமாக ரஷ்யாவிற்கு முக்கிய பங்கு உண்டு. கடந்த 1945ஆம் ஆண்டு முதல் உலகம் பல ஏற்றத்தாழ்வுகளை கண்ட போதும் இந்த உறவானது நிலையாக இருக்கிறது. ஆசியாவை நோக்கி ரஷ்யா தனது கவனத்தை திசை திருப்பியுள்ளது. மற்ற நாடுகளைப் போல உக்ரைன் போரினால் ஏற்படும் தாக்கங்களை கண்டு இந்தியா பயப்படவில்லை. பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான முயற்சிகளுக்கு தொடர்ந்து இந்தியா ஆதரவாக உள்ளது. மேலும் பிரச்சனைகளுக்கான தீர்வு போர்க்களத்தில் காண முடியாது என்பதை சொல்லி வருகிறோம். நெருக்கடி காலங்களில் பக்கத்து நாடுகளுக்கு இந்தியா உதவி செய்துள்ளது. 2023இல் நெருக்கடியில் இருந்த இலங்கைக்கு 400 கோடி அமெரிக்க டாலரை உதவியாக இந்தியா வழங்கியது. வங்கதேசத்தில் தற்போதுள்ள அரசியல் பல சிக்கலான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதன் மூலம் நமது பக்கத்து நாடுகளில் பாகிஸ்தான் மட்டும் விதிவிலக்காக உள்ளது. பயங்கரவாத பாதிப்பை பாகிஸ்தான் உணர்ந்து வருகிறது. பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் என்று கூறினார்.